9 இருந்திருக்கும். அவர் சொன்ன பிசாசுகள் ஓடி இருக்கும். அவர் கைகளை வைத்திருந்தால் வியாதியஸ்தர்கள் சுகமா இருப்பார்கள். ஆனால் இங்கு அவர் ஒரு ஆசையை அவர் வெளியிடுகிறார், ஒரு விண்ணப்பத்தை அவர் வெளியிடுகிறார். நீ வாழ வேண்டும், நீ எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆனால் நீ எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒன்று முக்கியமான ஒன்றா இருக்கிறது, உன் ஆத்துமா வாழ வேண்டும். என் அன்பு தெய்வ ஜனமே, நாம் இந்த உலகத்தில் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அப்படி உங்களுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்முடைய ஊழியம் வெற்றியா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா எப்படி வெற்றியா இருக்கிறதோ, எப்படி ஜெயமா இருக்கிறதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். ஆகவேதான் அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவங்க எல்லாருடைய ஆத்துமாவும் வாழ வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆத்துமா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். ஆத்துமா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பாருங்க, நமக்குள்ள ஆண்டவர் 3 காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம். வாசிங்க பாருங்க. 1 தீமோத்தேயு 5:23. சாரி, 1 தெசலோனிக்கர் 5:23. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படிக்காக காக்கப்படுவதாக. இங்கு வேதம் நமக்குள் காணப்படுகிற 3 காரியங்களை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று ஆவி, மற்றொன்று ஆத்துமா, இன்னொன்று சரீரம். என் அன்பு தேவ ஜனமே, இதுல இங்க யோவான் ஆத்துமாவை முக்கியத்துவப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். உன் ஆவி வாழுகிறதை போலன்னு சொல்லல, உன் சரீரம் வாழுகிறதை போல சொல்ல.